மக்களே, இன்றைக்கு நான் என்னத்த பத்தி கதைக்க போறேன்டா, இன்றைக்கு அம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பார்லிமென்ட்ல பார்லிமென்ட்ல ரீச்சா பாஸ்கரன் ரீச்சா பாஸ்கரன் பண்ணையில நடக்கிற ஒரு பண்ணையில நடந்த ஒரு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். அது என்னன்னு சொன்னால், ம் அம் அதான் வந்து அவையல் பண்ணையில உற்பத்தி செய்கிற பழங்கள்ல அந்த ஃபோர்மலின் அத அந்த ரீச்சா பண்ணையில அந்த அந்த அ பாஸ்கர் நாட்கள் அந்த பழங்களுக்கு அத பாவிக்கணும்னு சொல்லி. ஃபோர்மலின் என்னன்னு சொன்னா, அது எனக்கு தெரியக்கூடியதா, அது செத்த பிணங்கள பழுதாகாம வச்சுக்கிறதுக்கு தான் அது பாவிக்கிறாரு. அ அந்த பழங்கள பழுதாகாம வச்சுக்கலாமோ எனக்கு தெரியாது. நான் அறிஞ்ச வரையும் ஃபோர்மலின் அது பாவிக்கிற அதிகமா இல்லீகலா பாவிக்கிற என்னத்துக்குன்னா, அந்த மீன்கள பழுதாகாம பார்க்குறதுக்கு அத அடிக்கிறது. அது உண்மையா கூடாது. அது அர்ஜுனா ராமானுஜனுக்கு கேன்சர் வரும். அத அத அது 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 பாவிச்சது சாப்பிட்டா. ஆனா, இவர் அர்ஜுனா ராமநாதன் குற்றச்சாட்டு என்னன்னா, பாஸ்கரன் ரீச்சா பாஸ்கரன் மேலே என்னன்னா, அந்த பழங்களுக்கு அடிக்கிறாருன்னு சொல்லி, அது தெற்கு பகுதிக்கு போகுதுன்னு சொல்லி. ஆனா, என்னுடைய ம் கேள்வி என்னன்னு சொன்னா, இது உண்மையிலேயே யாரையும் தெரிஞ்சா சொல்லுங்க மக்களே, இந்த பழங்களுக்கு இத ஃபோர்மலின் பாவிக்கலாமான்னு சொல்லி. இதான் என்னுடைய கேள்வி. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரீச்சாவுல பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 7ஆம் தேதி நெனைக்கிறேன். இன்றைக்கு 7ஆம் தேதி ஆகஸ்ட். ஆகஸ்ட் 2026. இன்றைக்கு அங்க ஒரு உணவு திருவிழா நடக்குது. எங்க ரீச்சா ஃபார்ம்ல 7லேருந்து 10ஆம் தேதி மட்டும் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து இரவு மட்டும், ஈவினிங் இரவு மட்டும் நடக்கும் அது. அது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கனால, போன வருஷம் உங்களுக்கு தெரியும், நான் கூடி அத கண்டிச்சேன். ஏன்டா, அது செப்டம்பர் மாதம் நடந்த திரிவர்ண என்ற உண்ணாவிரதம் அந்த காலங்கள்ல நடந்தபடியா, நான் இந்த பதிவுகள்ல ரீச்சா பாஸ்கரனுக்கு சரியா பேசினேன். அந்த இந்த பதிவுகள்ல அத நீங்க பார்த்தீங்கன்னா, அது என் பழைய பதிவுகள்ல கண்டிச்சிருப்பேன். ஏன்டா, அந்த திரிவர்ண உண்ணாவிரதம் இந்த மாதங்கள்ல நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி, அந்த உணவு திருவிழா செய்யக்கூடாதுன்னு நான் போன வருஷம் அத கண்டிச்சு போட்டேன். ஆனா ரீச்சா பாஸ்கரன் அந்த விஷயத்துல நல்ல விஷயம் என்னடா, அத நான் நான் சொன்னத அத கேட்டாரோ, அல்லது அவரா இந்த முறை திருந்தினாரோ தெரியாது. இந்த முறை இந்த மாசம் அந்த ஆகஸ்ட் மாதம் வச்சுக்கிறார். நல்ல விஷயம். மற்ற வடக்கு வடக்கு பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜனங்களுக்கு பொழுதுபோக்கு இல்ல. நல்ல சாப்பாடுகள், ஒரு ஒரு கலை நிகழ்ச்சிகளோ, அல்லது ஒரு சாப்பாட்டு திருவிழாக்களோ ஒன்றும் இல்ல. இது ஒரு பெரிய எடுப்புல இது செய்றது நல்லது. ஜனங்களுக்கு நல்லா கலந்து கொள்ளும்ன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நானும் அதுக்கு சப்போர்ட். அது வந்து அங்க அந்த ரீச்சா ஃபார்ம்ல நடக்கிற இந்த இதுகளுக்கு இந்த மாதத்துல செய்யலாம். அந்த வார மாதம் செய்தா தான் பிரச்சனை எங்களுக்கு. அதுக்கு நான் போன வருஷமே அத கண்டிச்சேன். நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அது உங்களுக்கு தெரியும். திரிவண்ண உண்ணாவிரதம் செத்த மாதிரி இவர் போய் சாப்பாட்டு திருவிழா வைக்கிறேன்னா, நான் அந்த போன முறை அதுக்கு ம் அ கண்டனம் தெரிவிச்சேன் நான். இந்த பதிவுகள பார்த்தா திருப்பியும் பாருங்கோ. ஆம் இப்ப இப்ப விஷயத்துக்கு வருவோம்னா, இப்ப அர்ஜுன ராமநாதன் இன்றைக்கு இத பார்லிமென்ட்ல போய் சொல்லி என்ன இந்த உணவு திருவிழா, அல்ல இந்த கொண்டாட்டத்த நிப்பாட்ட பார்க்குறா, இல்ல இவைக்குள்ள பழைய பகைகளோ தெரியாது. எனக்கு என்ன அப்படித்தான் தெரியுது. ஏன்டா இந்த பழங்களுக்கு இது பாவிக்கலாமோன்னு தான் என்னுடைய கேள்வி. மக்களே உங்களுக்கு தெரிஞ்சா அந்த கமெண்ட்ல அத போடுங்கோ. என்னன்னு சொல்லி. அந்த பழங்களுக்கு ஃபார்மலின் பாவிக்கலாமான்னு சொல்லி. ஆம் எனக்கும் அத கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். அந்த காலத்துல படிச்சாலும் இப்ப மறந்துட்டேன் மக்களே. அம் அ நான் வந்து 86, 87ஆம் ஆண்டு நானும் அம் அங்க எங்க வடமராட்சியில ஒடத்த படிச்சுனாங்க. அத விடுங்கோ. அது என்னது கண்டு அப்ப அதான் எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். ஆம் இத நான் யோசிச்சு போட்டு தான் உங்களுக்கு போடுவோன்டு இத போடுறேன். ஆ மற்றது மற்றது அவர் அர்ச்சுனராமநாதன் என்றா, இப்ப நான் அவரையும் இந்த முறை ஒரு தடவை நான் இதில கண்டிச்சோ, பேசியோ போடல. ஏன்டா எல்லாருக்கும் ஒரு அரசியல் எல்லாரும் இந்த அரசியல் இனி வார எலக்ஷன்ல எல்லாரும் உஷாரா பங்கு பெற்றுங்கோ. கடும் போட்டியில ஓடும் வடமாநிலத்தில. அப்பதான் ஒரு அம் நல்ல ஒரு தேர்வு வந்து தமிழ் மக்களுக்கு கிடைக்கும். என்றா நான் எதிர்பார்க்கிறேன். மற்றது வேறு என்ன வேறு அவ்வளோதான் மக்களே. மற்ற இந்த புகையிலை உற்பத்திகள் இல்லாம அது உண்மையா எங்களுக்கு தெரியாது. கயந்தூரமார் சொல்றாருன்னா, இந்த யாழ் மாவட்டத்தில இந்த புகையிலை உற்பத்திய தடை செய்யக்கூடாதுண்டு. ஆனா அது எனக்கண்டா அது இந்த கயந்தகுமார் பணம்ல என்னென்னு சொல்லிப்பாருன்னா, அந்த வாழ்வாதாரம் அந்த புகையிலை உற்பத்தி, புகையில அதாவது புகையில பயிரிடுறத நம்பி கனவேறு அந்த குடும்பங்கள் வாழினம். வந்து வடமராட்சி, அங்க தீவு பகுதி எல்லாம் அதிகமான இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏன் கோப்பாய் பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா,
அதிகமான புகையிலை கண்டு உற்பத்தி புகையிலை உற்பத்தி செய்கிறார்கள். அவியல் பாதிக்கப்படும் தான் சில நேரம் கஜேந்திரகுமார் நம்மளும் சொல்லியிருப்பார். ஆனால் இதெல்லாம் இப்போ இந்த பார்லிமெண்ட்டில் பேசப்பட்டது. அதான் மக்களே, இதை கூட எனக்கு ஒன்றும் சொல்ல இல்லை. ஆனால் ரீச்சாக இதில் நடக்கிற நல்லா கிடக்கு. ஆனால் இன்னும் இவைக்குள்ளே ஃபோமன் கலந்ததுன்னா அது உண்மையாக ஒரு விசாரணை உண்டு. பாஸ்கரன் அதுக்கு ஒரு பொலிஸில் அவர் செய்யாட்டி ஒரு பொலிஸில் ஒரு என்ட்ரி போட்டு அர்ச்சுனாராமன் இந்த குற்றச்சாட்டை இல்லை தாங்கள் அதை செய்யலைன்னா நிரூபிக்கணும். இல்லாட்டி உணவு திருவிழாவில் நம்பி போகுதில்லை. அதில் ஃபோமன் கலந்த பழம் வச்சுருந்தா இன்னொன்று சாப்பிட்றது. ஆனால் எனக்கு தெரியக்கூடாத பழங்களில் இது பாவிக்க இல்லாது. அதான் என்னுடைய கருத்து. அர்ச்சுனாராமன் டாக்டர் இல்லை, நான் எனக்கு கொஞ்சம் விஷயம்தான் தெரியும் ஒழிய நான் என்னென்னு சொல்கிறேன், குவாலிஃபைட் ஆள் இல்லை. தெரியும் மக்களே, அவ்வளோதான். நீங்களும் அந்த பதிவை நான் பின்னுக்கு போட்டு விட்றேன். அர்ச்சுனாராமன் சொன்ன பதிவை போட்டு விட்றேன், பாருங்கோ. இன்னும் ஒன்று மக்களே, நான் எப்பயும் எது இருந்தாலும் பேசக்குள்ள அந்த அந்த ஒரு 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 ப்ரூவ் இல்லாமல் கதைக்க மாட்டேன். நீங்கள் எல்லா பதிவையும் பாருங்கோ, பின்னுக்கு அதை கதைச்சதை போட்டிருப்பேன். அப்போ நீங்கள் நம்பி பாருங்க, நான் சும்மா அடிச்சு விட்றேன் இல்லை, சரியா? அதை பாருங்கோ. நன்றி. இந்த ரீச்சா ஃபார்ம்ல சகல பொருட்களையும் ஃபார்மலின் அடிக்கப்படுது. அவை தெற்கு கொண்டு வரப்போகுது. திட்டமிட்ட ரீதியில் ரீச்சா ஃபார்ம்ல உற்பத்தி செய்யப்படுகின்ற சகல பழங்களை உங்களுக்கு தெரியும், வடக்கு மாநிலத்தில் வாழைப்பழ உற்பத்தி கூட அடிக்கப்படுகின்ற இந்த மருந்துகளால கேன்சர் தான் கூட வருகிறது. ஒரு மருத்துவனாக எனக்கு அது தெரியும், கேன்சர் தான் கூட வருகிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தால் ஓரல் கேன்சர், அதாவது வாயில வார கேன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் நாடு கொண்டு. உதாரணத்துக்கு புகையில பழங்களவர் தெரிவித்ததெல்லாம் பார்த்தா புகையில பாவிக்கிற சுண்ணாம்பு அல்லது வந்து புகையில பாவிக்கிற இந்த மருந்துகள், எத்தனால், இவை அவர் காய வைக்கிற எத்தனால், இதனால ஆண்களில் வர கேன்சர் நாலு கொண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இலங்கையில் 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கேன்சரால், ஓரல் கேன்சரால் 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட 100 பேருக்கு 100,000 அதாவது 1,00,000 மக்களுக்கு கிட்டத்தட்ட 14 இருந்து 16 வீதமான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சனத்தில் இந்த கேன்சரால். ஆனால் உண்மையான விடயம் என்னென்றால் இதை பார்க்க வேண்டியது சுகாதார அமைச்சு, அதை பார்க்க வேண்டிய சுகாதார அமைச்சர். உதாரணத்துக்கு வடக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் சுதேச அமைச்சு தான் இதை பார்க்க வேண்டும். அங்க பாத்தீங்கன்னா ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது, அதாவது வந்து உணவு சட்டம் ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது. இந்த ஃபுட் ஆக்டிலே முக்கியமான விடயம் வந்து பார்க்க வேண்டியது பிஹெச்ஐ, அதை கண்ட்ரோல் பண்ணுவது ஆர்டிஹெச்எஸ். ஆனால் வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தால் வடக்குல இருக்கிற ஆர்டிஹெச்எஸ் இருக்கலாம், பிடிஹெச்எஸ் இருக்கலாம், முழு பேரும் கலர். சோ இவர்களால என்னண்டு இந்த ஃபுட் ஆக்டை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு நல்ல உதாரணம் ரீச்சா என்று சொல்லப்படுகின்ற பண்ணை, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ரீச்சா என்று சொல்லப்படுகிற பண்ணை, அங்க உற்பத்தி செய்யப்படுற பழங்கள்ல பாவிக்கப்படுறது முழுக்க 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 ஃபார்மலின். கௌரவ மூலாசன மதுரமணி அங்க பாவிக்கிறது ஃபார்மலின். அது ஃபார்மலின் எங்க பாவிக்கப்படுற என்றால் சாதாரணமாக ஒரு பொடி ஒன்றை 3 நாளைக்கு நாங்கள் பதப்படுத்தி வைத்திருப்பதாக பாவிக்கிறதா இந்த ஃபார்மலின். இந்த ஃபார்மலின் ஒன்று வந்து நாங்கள் எங்களை இதுக்கு அடிக்கின்ற போது அது கேன்சரை கோஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓரல் கேன்சர், அதாவது வாயில ஆண்களுக்கு வர இந்த கேன்சர்ல முக்கியமானது புகையில. நேற்றை பார்த்து எங்களுடைய கையத்திரமார் பொன்னம்பலமார் சொல்லுகிறார், புகையிலையை வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்யறதை தடுக்க கூடாது. வடக்கு மாகாண மக்கள் புகையில உற்பத்தி, ஒரு மருத்துவனாக நான் சொல்றேன், வடக்கு மாகாண மக்கள் வந்து அதிகமாக ஆண்கள் சாகிறதையா இந்த சிகரெட், பீடி, இதுல பார்சரி பாருங்க 22 பார்களை கொண்டு வந்து வடக்கு மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க. எத்தனால், அல்கஹால், இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஃபுட் ஆக்ட், அது எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது இங்க இருக்கிறது வந்து கையந்திரமார் பொன்னம்பலம். இவருக்கு வடக்கு மாநிலத்தில் அதிகப்படியாக புகையிலைகளை உற்பத்தி செய்து மக்கள் சாவோம். யோசிச்சு பாருங்க, வடக்கு மாநிலத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறா. வடக்கு மாநில பேர் பாருகிறேன், நான் சொல்லுவேன் வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்ய போறீங்களா, வடக்கு மாநிலத்தை கொண்டு வெளியளவில் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சாப்பிடுவா தெற்கில் ஓட்டவில்லை நான் சொல்லுவேன். ஆனால் இவர் வந்து சொல்லி கொடுக்கிறார், இல்ல வடக்கு மாநிலத்திலேயே அதை அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது, புகையிலையை நாங்கள் நட ஒரு மருத்துவ அறிவும் இல்லை, சட்டத்தரணி என்று சொல்லிக் கொண்டிருக்கேன், சட்டத்தரணி அறிவுகளும் இல்லை. நான் பார்க்கல, இந்த கோர்ஸுக்கும் போனது நான் காணல. ஆனால் இவை சரியான முக்கியமான விடயம். ஒரு மருத்துவம் சம்பந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் வந்து கதைக்க ஒன்றில் தெரிந்து கதைக்கணும் அல்லது தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு கதைக்கணும். இந்த தயாசிரி அவர்கள் மாம்பழ உற்பத்தி கூட எங்கட மாம்பழ உற்பத்தியை ஊக்குவிக்கிற எங்கட இளங்குமரன் தம்பியும் இருக்கிறார். அவரை பொறுத்த